உங்க குழந்தைகளோட கான்சென்ட்ரேஷன், மெமரி, கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகணுமா? அதுக்கு ரைட் பிளேஸ் பிரெயினோ பிரெயின். நான் ஒரு எக்ஸாம்பிள் சோகமான பாட்டு வைக்கிறப்ப ஏன்டா சோகமா இருக்கேன்னு கேட்குறாங்க. அவங்க சோகமா இருக்க ஏன்டான்னு கேட்கறப்ப நீ டிப்ரெஷனுக்கு போற. அந்த டிப்ரெஷனுக்கு போறது உனக்கு பிடிச்சிருக்கு? பிடிக்கல. அப்புறம் ஏன் வைக்கிற? எனக்கு பாட்டு பிடிச்சிருக்கு. தனிமையில் இல்லை, ஆனால் தனிமையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சேன். ஒரு நிமிஷம் இருப்பா, சொல்லு. சார் அதே மாதிரி இப்போ நீங்கள் என்னை திட்டவே மாட்டீங்க, ஆனால் நீங்கள் திட்டின மாதிரி நானே நினச்சிக்கிட்டு அதையே நான் ஒரு மோட்டிவேஷன் ஸ்டேட்டஸாக மாற்றுவேன். இந்த உலகம் நம்மளை இப்படி தான் பேசுவோம், ஆனால் அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டு. நீங்கள் எங்களை திட்ட மாட்டீங்க, ஆனால் நீங்கள் திட்டினதா நான் உங்களை நான் ஒரு பெரிய வில்லன் லெவலில் நான் வச்சிருவேன். அதையே நான் ஸ்டேட்டஸாக போட்டு கீழே நான் உங்களை மென்ஷன் கூட உங்களை திறத்து மென்ஷன் பண்ண தோண யாருக்கு போடுமோ அது போயிடும். ஆமாம், ரொம்ப இது ஸ்டேட்டஸ் இல்லை, மனவியாதின்னு பேர். இதுக்கு பேர் இப்போது நம்மளோட கேரக்டர்னு ஒன்று இருக்கும் சார். எப்போவுமே அந்த கேஜெட்ஸ் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வெளியிலேயே தெரியறது இல்லை. கூகுளில் போய் ஏதோ ஒன்று தேடி இருக்கான், இட்ஸ் லைக் ரீல்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று வந்துட்டே இருக்கு அவனுக்கு. அதில் கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடல்ட்ரி அந்த இது விஷயங்கள் தான் வருது. மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் வெளியில் காமிச்சிக்கணும்னு இது பண்ணுவாங்க. இப்போ ஐ திங்க் எவ்ரி 7 minutes or 5 minutes எல்லாமே பிரபலம் ஆயிடுறாங்க. கிட்ஸ் லைக் ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ புக்ஸ் டைமை விட இப்போ ஸ்க்ரீன் டைம் எல்லாருக்குமே ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு. பட் இப்போ மெஜாரிட்டி நிறைய ஸ்கூல்ஸில் நோட்ஸ்லேருந்து ஹோம்ஒர்க்லேருந்து எல்லாமே வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புகிறாங்க. இட் ஆஸ் அ PDF. பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு see what the kid is doing. என்ன பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றத பேரண்ட்ஸ் இட்ஸ் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் பேரண்ட்ஸ். அவங்க என்ன சமையல் பண்ணாமல் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்க முடியும்? ஸோ அவங்க என்னம்மா பிக் பாஸா பார்த்துக்கிட்டே இருக்க 24/7? நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து சமைக்காமல் இருந்திருக்கீங்களா? ஒரு சின்ன ரெசிபி. எனக்கெல்லாம் இப்போ எங்கள் ஆன்ட்டி ஒரு டைரியில் எழுதி வச்சிருப்பாங்க சார். யாருப்பா வாட்ஸ்அப்பில் சோகமான ஸ்டேட்டஸ்? அந்த சைடில் எனக்கு தெரிஞ்சு சோகமான ஸ்டேட்டஸ் மட்டும்தான் வைப்பானுங்க. நல்லா இருக்கும் போது ஒரு ஸ்டேட்டஸ், சோகமா இருக்கும் போது ஒரு கரெக்டா போட்டா அவ ஒரே ஒரு சொட்டு கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். என் வாழ்க்கை மிகவும் மோசம். எக்ஸ்கியூஸ் மீ சார், அது கூட இப்போ உண்மை இல்லை, அதுக்குமே அப்ளிகேஷன் வந்துருச்சு. இந்த ரெண்டு குழந்தைங்களுக்குள்ள தான் போட்டியே, கேட்ஜெட்ஸ் வேணும் வேண்டாம் அப்படின்னு. இதை இவங்களுடைய பிரதிநிதியா 2 கெஸ்ட் வர போறாங்க. நான் வெல்கம் பண்ணிடுறேன். வெல்கம் பண்ணி முடிச்சப்பறம் அவங்கள பற்றி நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், நிறைய அவங்ககிட்ட நம்ம பேசலாம். லெட்ஸ் வெல்கம் காதல், சரண்யா அண்ட் கேஷிகா. வணக்கம். நீங்கள் 2 பேரும் வரதுக்கு முன்னாடி கேஜெட்ஸ் பற்றி நிறையா பேசிகிட்டு இருந்தோம். இங்கே என்ன இந்த அளவுக்கு கேஜெட் வாழ்க்கையில் நம்மளை ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். இவங்க வருத்தத்தை தெரிவித்தாங்க. உங்களுடைய அணி, உங்கள் டீமு, இந்த டீம் இல்லை அதெல்லாம் மேட்டரே கிடையாது, இதுதான் எங்களுக்கு எல்லாமே, எங்கள் அம்மா அப்பா கூட எங்களை விட்டு போகலாம், நாங்களும் மொபைல் ஃபோன் வாழ்ந்துக்குவோம் அப்படிங்கிற அளவுக்கு இவங்கெல்லாம் இப்போ ரெடியாக இருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சரண்யா? ஸோ நம்ம நேச்சர் ஆஃப் த கேரக்டர் இருக்குல்ல, அது கண்டிப்பாக கேஜெட்ஸ்னால யாருக்குமே தெரியறதில்ல. இப்போது நம்மளோட கேரக்டர்னு ஒன்று இருக்கும் சார். எப்போவுமே அந்த கேஜெட்ஸ் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வெளியிலேயே தெரியறதில்ல. ஏன்னா பிரெயின் ஃபுல்லாக இதில் தான் ஃபோக்கஸ்டாக இருக்குது, கேஜெட்ஸில் தான். அப்போ நம்ம என்ன அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸும் பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது சார். நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க என்ன சொன்னாங்கன்னா இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு. கடைசியில் பார்த்தா அவன் கூகுளில் போய் ஏதோ ஒன்று தேடி இருக்கான், இட்ஸ் லைக் ரீல்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று வந்துட்டே இருக்கு அவனுக்கு. அதில் கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடல்ட்ரி அந்த இது விஷயங்கள் தான் வருது. ஸோ நம்மளோட ஊரில் இன்னும் செக்ஸ் எஜுகேஷன்ன்றது ரொம்ப வெளிப்படையாக தன்மையாக யாருக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்குறது இல்லை. நம்ம பேரண்ட்ஸ் வைஸ்மே கொஞ்சம் நிறைய ஒரு தயக்கங்கள் இருக்குது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுல. ஸோ இப்போ ஃபிலிம்ஸ்லேயும் அதை எடுத்துகிட்டு வராங்க. குழந்தைங்க எப்படிலாம் பிஹேவ் பண்ணணும், பெரியவங்க எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிடலாம். ஸோ இது கேஜெட்ஸ்னால கெட்டு போகிறதும் உண்டு சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமான நம்பிக்கை. இப்போ ரீசெண்டாக ஒரு 3 நாள் முன்னாடி ஒருத்தர் செல்ஃபோன் பார்த்துட்டே போகிறாரு, லிஃப்ட் ஆல்ரெடி அங்கே ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வீடியோ கூட பார்க்கலாம். லைக் போயிட்டே இருக்காரு, பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறாரு. அவருக்கு என்ன புரியலன்னா அந்த லிஃப்ட் ஆல்ரெடி ஓப்பன்ல இருக்கு, சர்வீஸ்னு மேலே போட்டிருக்கு, அதை கூட பார்க்க தெரியாம போய் விழுந்து இமீடியட்டா இறந்துடுறாரு. ஹீ ஷுட் பி ஒரு 30sல தான் இருப்பாரு. அவரை நம்பி அவங்களோட ஃபேமிலிஸ் இருக்கும். ஸோ ஒரே நிமிஷத்தில் என்ன ஆயிடுச்சு, லைஃப் லாஸ்ட் ஆகிடும். பட் அதுக்கு அடுத்ததுக்கான இதெல்லாம் என்ன அது தெரியாது. ஃபோன் பேசிட்டே போகிறாங்க, ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணுறாங்க,
ட்ரெயின் அடிச்சு எவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது நம்ம நியூஸ் பேப்பரில் ஆமா பார்க்குறோம். இப்போ பாத்தீங்கன்னா நான் மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்க மட்டும் தான் வெளியில வந்து காமிச்சிக்கணும்னு இது பண்ணுவாங்க. ஆமா. இப்போ ஐ திங்க் எவ்ரி 7 minutes or 5 minutesல எல்லாமே பிரபலம் ஆயிடுறாங்க. கரெக்ட். ஸோ கேஜெட்ஸ்ன்றது எனக்கு பொறுத்த வரைக்கும் அது நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்தாலும் நம்மளை சேஃப்கார்ட் பண்ணாலுமே அது எல்லா விஷயத்துலையும் மைனஸாக போகிறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. வெரி குட், வெரி ட்ரூ. அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப அழகாக அதை அவங்க வந்து ஹேண்டில் பண்ணி சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். கேஷிகா. ஓகே, ஸோ இப்போது அவங்க சொன்னது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். பீயிங் ஐ ஆம் அ 15-year-old entrepreneur, என்னோட வீட்டில் எனக்கு வந்து எனக்கான பர்சனல் ஸ்பேஸ், ஃப்ரீடம், ஒரு மொபைல், ஒரு கேஜெட் எனக்கு தனியாக கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா ஐ வுடன்ட் ஹவ் பின் ஹியர். அதுதான். அண்ட் கிட்ஸ் வந்து லைக் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இப்போ வந்து புக்ஸ் டைமை விட இப்போ ஸ்க்ரீன் டைம் எல்லாருக்குமே ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு. பட் இப்போ வந்து மெஜாரிட்டி நிறைய ஸ்கூல்ஸில் வந்து நோட்ஸ்லேருந்து ஹோம்ஒர்க்லேருந்து எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புகிறாங்க. இட் ஆஸ் அ பிடிஎஃப். ஸோ வந்து ஐ ஆம் அ ஹோம் ஸ்கூலிங் ஸ்டூடெண்ட். நான் ஸ்கூலில் இருந்தப்போ வந்து முன்னாடி பிஃபோர் திஸ் லாக்டவுன் டைமுக்கு முன்னாடிலேருந்து அந்த ஆஃப்லைன் ஸ்கூலிங் ரெகுலராக எல்லோரும் போயிட்டு வந்துட்டு இருந்தோம்ல. ஸோ அந்த டைமில் ஸ்கூலிங்கில் வந்து எப்போவுமே போர்டில் தான் எழுதி போடுவாங்க, எதுவுமே வாட்ஸ்அப்பில் வராது. ஒன்ஸ் நாங்கள் அந்த ஆன்லைனில் கிளாஸஸ் எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் எவ்ரி திங் தே ஸ்டார்டட். இப்போது ஆஃப்லைன் ஸ்கூலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பட் நவ் ஆல்சோ தே ஸ்டார்டிங் டு சென்ட் எவ்ரி திங் இன் ஆன்லைன். ஸோ இப்போ வந்து இட்ஸ் நாட் தட் நோட்ஸ் பார்க்கறதுக்காக மட்டும்தான் பசங்க வந்து யூஸ் பண்ணுறாங்கனால நிறைய பசங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை நான் ஏன் 50-50 சொல்கிறேன்னா, இட்ஸ் த பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு see what the kid is doing. என்ன பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றத வந்து பேரண்ட்ஸ் வந்து இட்ஸ் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் பேரண்ட்ஸ். அவங்க என்ன சமையல் பண்ணாமல் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்க முடியும்? ஸோ அவங்க என்னம்மா பிக் பாஸா பார்த்துக்கிட்டே இருக்க 24/7? அது ஓகே. அண்ட் நான் சொல்கிறது லைக் தப்பாக போகிற பசங்களை மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க. ஸோ தேர் ஆர் லைக் இங்கே ஷர்வந்த் இருக்கான். தப்பாக போகிற பசங்கன்னு சொல்லல, போகிற பசங்களை பற்றி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நிறைய பேர் வந்து ஃபோன் பார்த்தோ இறந்தே போயிடுறாங்க. அதெல்லாம் செல்ஃபி எடுக்க போய் ஃபோட்டோவை எவ்வளோ பேர் மாறிடுறான். பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. இப்போ ரீசெண்டாக ஐ நோ அ பர்சன் ஹூ லைக் அட்டெம்ப்டட் சூசைட். ஹீ இஸ் லைக் நோ மோர் நோ. ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி லைஃப்பில் we're seeing very transparently, we all know what is happening. But I think this generation has a lot more changes right now. இப்போ நிறைய சேஞ்சஸ் இருக்குது, இதுலேருந்து தான் கற்றுக்குறோமே. நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து சமைக்காமல் இருந்திருக்கீங்களா? ஒரு சின்ன ரெசிபி எனக்கெல்லாம் இப்போ எங்கள் ஆன்ட்டி வந்து ஒரு டைரியில் எழுதி வச்சிருப்பாங்க சார். யார் யாருப்பா வாட்ஸ்அப்பில் சோகமான ஸ்டேட்டஸ்? அதெல்லாம் அந்த சைடில் எனக்கு தெரிஞ்சு சோகமான ஸ்டேட்டஸ் மட்டும்தான் வைப்பானுங்க. இங்க பாருங்க, நல்லா இருக்கும் போது ஒரு ஸ்டேட்டஸ், சோகமா இருக்கும் போது ஒரு கரெக்டா போட்டா அவ ஒரே ஒரு சொட்டு கண்ணுல இருந்து கண்ணீர் வரும், என் வாழ்க்கை மிகவும் மோசமா. எக்ஸ்கியூஸ் மீ சார், அது கூட இப்போ உண்மை இல்ல, அதுக்குமே அப்ளிகேஷன் வந்துருச்சு, அதுக்குமே இருக்கு. யாரு இருக்குல ரொம்ப சோகமா போட்ட ஸ்டேட்டஸ் யாருப்பா போட்டுருக்கீங்க? RIP in my happiness அப்படின்னு. RIP my happiness, rest in peace my happiness. ஓகே, இதெல்லாம் ரூல்ட் அவுட். நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேச வந்தேன்னு எனக்கே தெரியல. RIP my happinessனே போட்டியா? அவர் கை தூக்குனாரு, நீங்க சொல்லிட்டு என்ன பார்த்து முடிச்சீங்க. நீங்க என்னோட ஃப்ரெண்ட் தான் சார், அவன் சோசர்ஸ் மட்டும் தான் போடுவான். குடுப்பா அவன்ட்ட. சோகத்தோட மொத்த ஹோல்சேல் இருக்கு. சொல்லுங்கண்ணா. சொல்லுப்பா, என்ன சோக ஸ்டேட்டஸ் என்ன போட்டிருக்க? இல்லை, சோகமான பாடல்கள் வந்துட்டு கேட்குறது ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த பாட்டை போட்டோம்னா ஏன்டா சோகமாக இருக்குன்னு கேட்பாங்க. அவங்க கேட்குறத வச்சு எங்களுக்கே ஐயோ நான் சோகமாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு டிப்ரெஷனில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுது. நான் ஒரு எக்ஸாம்பிள், சோகமான பாட்டு வைக்கிறப்ப ஏன்டா சோகமா இருக்கேன்னு கேட்குறாங்க. அவங்க சோகமா இருக்க ஏண்டான்னு கேட்குறப்ப நீ டிப்ரெஷனுக்கு பேர். அந்த டிப்ரெஷனுக்கு போடுறது உனக்கு பிடிச்சிருக்கு? பிடிக்கல. அப்புறம் ஏன் வைக்கிற? போன தடவை நான் வந்துட்டு 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6 அப்படின்ற ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்கான இந்த பாட்டை வச்சேன். இவன் யாருடா அதுன்னு கேட்குறான். ஆமாம், அவருக்கு வந்து குட் நைட் அனுப்புகிறேன், அவன் எனக்கு RIPன்னு அனுப்புகிறான். ரெஸ்ட் இன் பீஸா, நிம்மதியாக தூங்க வச்சாங்கிறது. இந்த மாதிரிலாம் நண்பர்களை வச்சு நாம என்ன செய்ய? வேற யார் சோகமான ஸ்டேட்டஸ் வச்சது? அம்மா நீ வச்சிருக்கியா? சார் அதில் ஆக்சுவலாக ஒன்று சொல்லிக்கணும் சார். ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்க, இப்போ நான் பிஸ்னஸ் ரன் பண்ணுற ஒரு ஸ்டுடியோ, அதில் ஒரு தம்பி வேலை செய்கிறாரு. சரி, அவர் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி நான் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் நல்லா வேலை செய்யடா, நம்ம இடத்த நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும்னு. நான் ஃபோன் பேசினா இவ்வளோ தூரத்தில் வச்சு பேசலாம், சரி அப்படின்னா அந்த கேமரால எல்லாம் நோட் பண்ணுது. அது வச்சோன்னா அவன் ஸ்டேட்டஸ் நான் பார்ப்பேன். வச்சிருவானுங்களே, வச்சுட்டு லவ் ஸ்டேட்டஸ் போடுறான், சோகமான ஸ்டேட்டஸ் போடுறான். அதுக்கெல்லாம் அவனுக்கு டைம் இருக்கு, ஆனா நீட்டா வச்சுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ அந்த பசங்களை அதெல்லாம் கேளுங்க. கரெக்டு தான். நான் வந்து தனிமையில் இல்லை, ஆனால் தனிமையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சேன். ஒரு நிமிஷம் இருப்பா, சொல்லு. நான் தனிமையில் இல்லை,
நான் தனிமையில் இல்லை. ஆனால் தனிமையில் தான் இருக்கிறேன். இப்போல்லாம் டிப்ரெஷன் ட்ரெண்ட் ஆயிடுச்சு ப்ரோ. இல்ல நான் தனிமை. அவர் என்ன ப்ரோன்னு கூப்பிடுறீங்க? நீ இப்ப நான் இப்ப சொல்லிட்டேன், நீங்க வேற யூகேஜி பையன்லாம் நான் ப்ரோன்னு தான் கூப்பிடுறேன். அதான் அந்த கிட்ஸோட 15 வயசு. நான் என்ன அந்த பிள்ளைய அதை பத்தி கவலைப்படல. உனக்கு என்னமா கவலை? நீ ஒன்று போடுப்பா, ஒரு ஸ்டேட்டஸ் போடு, ஒரு பைய கேட்க மாட்டான். அர்ஜென்ட்டாக பணம் தேவைன்னு போடு. வாய்ப்பே இல்லை சார். நீ சோகத்தில் தான் மற்றவனுக்கு சந்தோஷம். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோன்னா, சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன், சோகத்தில் இருக்கேன்னு சொன்னால் என்னை சேர்ந்தவர்கள்லாம் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க. ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க, உங்கள் சோகத்திற்கு நீங்கள் தான் முடிவு கட்ட முடியுமே ஒழிய உலகத்தில் இருக்கிற எந்த வார்த்தைகளும் உங்களுக்கான ஆறுதலை ஒருபோதும் தரவே தராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். சும்மா ஜாலிக்கு, லைக்ஸ்க்கு, ஷேருக்கு அப்படி வேணால் பண்ணலாம். மற்றபடி அதனால் 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லைம்பாங்களே, அதுதான். வேறு யாரும் சொல்லுப்பா. அதாவது வந்து லவ் ஸ்டேட்டஸும் இல்லை, லைஃப் ஃபெயிலியர் ஸ்டேட்டஸும் இல்லை, அன்லக்கின்னு ஒரு ஸ்டேட்டஸ் போடுவோம் சார். என்னது அன்லக்கி? அன்லக்கி எனக்கு தெரியல. டிப்ரெஷன்ஸ்ல டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. ஃபார்ம்ஸ்ல இருக்கு. அன்லக்கி என்ன ஸ்டேட்டஸ் போடுவா? அன்லக்கின்னு போட்டு என்ன போடுனா, இந்த உலகத்தில் வந்து நம்ம பிறந்தோம் அப்படின்னாலே எல்லாமே வந்து நம்ம கிடைச்ச எல்லாமே கிடைச்சிடாது. நமக்கு நினச்சதும் கிடைச்சது, பிடிச்சதும் கிடைக்காது, பிடிச்சதும் கூட இருக்காது. ஒரு துரதிர்ஷ்டசாலின்னு போடுவேன். அதை போட்டு மற்றவங்க பார்க்கும்போது எனக்கு ஆறுதலாம் சொல்ல வேணாம், அதை பார்த்து அடுத்து இந்த மாதிரி ஆகக்கூடாது, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், மோட்டிவேஷன் ஆகும்னு எனக்கு ஒரு மைண்ட் தாட் இருக்கும். அதனால என்னோட இது படிக்கிறவன் டிப்ரெஷனில் போயிடுவான். அதானே? படிக்கிற எப்படி வேணா போட்டு சார், நான் முன்னேறி போயிட்டே இருக்கணும். தட்ஸ் ஆல். படிக்கிறேன் எப்படி போனால் என்ன, நமக்கு இல்லை, நீ நல்லா இருக்கணும். அவ்வளோதான். நல்ல கொள்ளுக, அருமையான கொள்ளுக, அட்டகாசம், வெரி குட். வேற யார் சோகத்தை புரிஞ்சது ஸ்டேட்டஸ்ல? ஸ்டோரினா லைஃப் ஃபெயிலியரு. லைஃப் ஃபெயிலியரு, அன்லக்கி. நீ என்னது? நான் தனிமையில் இருக்கிறேன், நான் தனிமையில் இல்லை. அப்புறம் வேற யாரு? எதுக்கு நமக்கு மட்டும் எல்லாமே இது இப்படி நடக்குது அப்படின்லாம் போடுவேன். உடனே 4 பேர் வருவான், ஆமா மச்சான், எஸ் நமக்கு மட்டும் நடக்குது. சார் அதே மாதிரி இப்போ நீங்கள் என்னை திட்டவே மாட்டீங்க, ஆனால் நீங்கள் திட்டின மாதிரி நானே நினச்சிக்கிட்டு அதையே வந்து நான் ஒரு மோட்டிவேஷன் ஸ்டேட்டஸாக மாற்றுவேன். இந்த உலகம் நம்மளை இப்படி தான் பேசும், ஆனால் அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டு. நீங்கள் எங்களை திட்ட மாட்டீங்க, ஆனால் நீங்கள் திட்டினதான் நான் வந்து உங்களை நான் ஒரு பெரிய வில்லன் லெவலில் நான் வச்சிருவேன். அதையே நான் ஸ்டேட்டஸாக போட்டு கீழே நான் உங்களை மென்ஷன் கூட உங்களை திறத்து மென்ஷன் பண்ண தோணும். யாருக்கு போகணுமோ அது போயிடும். ஆமாம், சில நேரத்தில் நான் உங்களை மென்ஷன் பண்ணி கூட போட்டுடலாம் இன்ஸ்டாவில் திடீர்னு. ஏன்னா நான் அந்தளவுக்கு மேலே நீ ஒன்றுமே பண்ணிருக்க மாட்டீங்க எனக்கே தெரியும், ஆனாலும் நான் அப்படி பில்டப் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு அது ஒரு நல்லா இருக்கும் ரொம்ப. இது வந்து ஸ்டேட்டஸ் இல்லை, மனவியாதின்னு பேர் இதுக்கு பேர். ஆக்சுவலாக இந்த தம்பி விளையாட்டாக சொல்கிறாரு, நிறைய பேர் இதுதான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நான் இயல்பாகவே இது நடக்குது. ஒரு பையன்ட்ட நான் கேட்டப்போ அவன் இதே ஓப்பனாகவே சொல்கிறான். ஆனால் இப்படிலாம் போட்டால் தான் ஒன்று அதுக்கு 10 பேர் வராங்க, என்கிட்ட பேசுகிறாங்க, என்னோட அந்த எடுத்து நீ போட்டிருக்க அப்படின்னு ஏரியாவில் கெத்தாக இருக்குது அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறான். கரெக்டாக சொல்கிறீங்க நீங்கள். அது வீட்டில் வந்துட்டு அப்பா அம்மாலாம் வஞ்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அப்போ வந்துட்டு யாருமே வந்து உள்ளே பேச மாட்டாங்க. அப்போ ஸ்டேட்டஸ் போட்டோம் அப்படின்னா ஏன்டா ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பசங்க கேட்கும்போது, இந்த மாதிரி அப்பா அம்மா வஞ்சிட்டாங்க அதனால தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க ஒரு சில ஆறுதல் சொல்லுவாங்க. அந்த ஆறுதல் கலாய்ப்பானுங்க பசங்க. எங்கே ஆறுதல் சொல்லுவானுங்க? நீங்கள் வேறு. ஆறுதல் சொன்னால் அவன் நண்பனே இல்லை, கலாச்சாரம் அவன் நண்பன். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்கு. என்ன பெரிய சங்கடம் நடந்தாலும் கலாய்க்க தான் செய்வானுங்க பசங்க. சார் இப்போ பாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல பாட்டு, கெட்ட பாட்டு, சோக பாட்டு, நல்ல பாட்டு அப்படின்னு நாமளாக பார்த்து வச்சுக்கிறது தாங்க சார். இப்போது சோக பாட்டு வச்சதோடைய விளைவாக என்ன ஆச்சுன்னா, ஒரு தாட்டி எனக்கு என் தங்கச்சிக்கு சண்டை சார். நான் என் தங்கச்சியோடைய நேம் போட்டு இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டேட்டஸ் வச்சுட்டேன் சார். அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் என் தங்கச்சி வந்து என்கிட்ட பேசுகிறா சார். அப்போது எங்களுக்கு இடையிலான அந்த உறவை வந்து நிலப்படுத்துது அப்படின்னு சொன்னால் அந்த சோக ஸ்டேட்டஸ் வைக்கிறதுல தப்பு இல்லை தானே சார்? தங்கச்சியோட சண்டை. ஆமாம் சார். ஒரு ஸ்டேட்டஸ் தங்கச்சிட்ட நீ பேசலை? ஆமாம் சார். ஃபோனில் பேசியிருக்கேன்? இல்லை சார், ஸ்டேட்டஸ் வச்சேன். அதான் ஃபோன் வழியாக பேசியிருக்கேன். ஆமாம் சார். அண்ணனுடைய நிலைமை இப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அவள் உடனே வந்துட்டு என்னுடைய நிலைமையை புரிஞ்சுட்டு என்கிட்ட பேசுவாள்ல சார். அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மாவுக்கு இடையிலான சண்டை இருந்தாலும் அதுதானே சார் நடக்கும். ஓல்டு சாங் அப்படிங்கிறத விட அந்த சோக பாட்டு அப்படிங்கிறத விட அந்த சோக பாட்டில் எவ்வளோ கருத்து இருக்குது அப்படிங்கிறதானே சார் பார்க்கணும். இதுக்கெல்லாம் டைம் இருக்குது, தேடி எடுத்து ஸ்டேட்டஸ் போட இருக்குது சார். பக்கத்துலேயே இருக்குது அந்த பிள்ளை, ஆமாம் சாரிடா தங்கம் அப்படின்னு சொல்ல டைம் இல்லை. அப்படி போனால் நம்மளுடைய அது இப்போ நீங்களாம் இப்படி இன்னும் யாராவது இன்ட்ரெஸ்டிங் ஸ்டேட்டஸ் இருக்காப்பா சோகத்தில்? வேற யாராவது கொடுப்பா. அங்கே முக்கியமான விஷயம் இல்லை. இப்போ ஒரு 3 நாள் சிக்னல் கிடைக்கல சார். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் கால் பண்ணல, அவனுங்க ரிப்புன்னு போட்டு என் ஃபோட்டோ போட்டு ஸ்டோரியில் ஆட் பண்ணிட்டானுங்க சார். என்ன மென்ஷனும் பண்ணிட்டானுங்க. ஏன்டா ஒருத்தன் 3 நாளில் ஃபோன் ஆஃப் பண்ணால் ஆர்ஐபி நடா போடுவீங்க ஃபோன்? ஆனால் நீங்கள் ஸ்டேட்டஸ் வைப்பீங்களா? என்ன ஸ்டேட்டஸ் வைப்பீங்க? யாரடி நீ மோகினி அந்த மாதிரி வச்சு விட்ருவீங்க பாட்டை? யாருக்கு வைக்கிறாரு? வீட்டில் மிஸ்ஸஸ்க்கு வச்சு விட்ருவீங்களா ஸ்டேட்டஸா? எல்லாத்தையும் பார்க்குறது எல்லாரும் எல்லா விட்டு அக்காவும் பார்க்கட்டும். வேற என்ன ஸ்டேட்டஸ்?
சார் இப்போ லாஸ்ட்டாக இப்போ எல்லாருமே வைக்கிறது தான், ஒய்ஃபை பற்றி ஸ்டேட்டஸ் வைக்கிற ஆளே கிடையாது. நீங்கள் என்ன வச்சீங்க ஒய்ஃபோட? அதாவது உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற அந்த மனுஷன், மாமனாருங்கிற மனுஷன் என் பொண்ணை ஒரு ஸ்டேட்டஸில் வைக்கணும்னு நினச்சி கொடுத்தாரு. நீங்களாம் ஸ்டேட்டஸில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதான் சார் இப்போ லாஸ்ட்டாக ஒரு சந்தோஷமாக இருந்தால் அக்காவை பற்றி என்ன ஸ்டேட்டஸ் வைப்பீங்க? சந்தோஷமாக இருந்தா வீட்டில் மிஸ்ஸஸ் பற்றி சந்தோஷமாக இருந்தால் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறேன். என் பையனுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுப்போம் 2 பேரும் சேர்ந்து. ஓ, அது வந்து எனக்கு பிடிக்கும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு gift. அக்காவை வாழ்த்தி வீட்டில் உங்கள் மனைவியை வாழ்த்தி நீங்கள் என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்கீங்க? இல்லை வச்சதில்லை. அதை சொல்லுங்க. ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்டஸ் வச்சேன். ஒரு ஃபேமஸ் பர்சன் வந்து ஒரு மோட்டிவேஷனல் டாக் சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து குழந்தைங்கள்ட்ட ஃபோனை கொடுக்காதீங்க. இன்னைக்கு உங்கள் குழந்தைங்கள்ட்ட ஃபோன் இருந்தால் எதிர்காலம் அவங்கள்ட்ட இல்லை, கையில் இருக்காது. இன்னைக்கு குழந்தைங்கள்ட்ட ஃபோன் இல்லைன்னா அவங்க எதிர்காலம் அவங்கள்ட்ட கையில் இருக்கு. இருக்குன்னு இன்னைக்கு வந்து உங்கள் அப்பாவும் அம்மாவும் உங்களுக்கு வில்லனாக தான் தெரிவாங்க. நாளைக்கு நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது அவங்க வந்து உங்களுக்கு ஹீரோயினாக தெரிவாங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். அந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் நான் தான். இவ்வளோ பொறுமையாக நான் கேட்குறப்பே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டாம், அதை பேசுனது நான் தான். ஆமாம், இட் ஹஸ் ரீச்ட் so many people. எல்லாருமே எனக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் உங்கள் ஸ்டேட்டஸ். யாராவது இருக்கீங்களா பக்தி சம்மந்தமாக? யாருமே? ஏன் நீங்களாம் என்ன வைப்பீங்க அப்புறம்? சார் ஏன் இப்போ ஐயப்பா பூஜை மாலை போடும்போது மாலை சாமி பாட்டு வச்சுப்பேன் நான். அவ்வளோதான், அந்த 48 நாள் மட்டும் ஐயப்பன் வச்சுக்கிறது. ஏன் அன்னையத்தின வந்து அம்மாவுக்கான ஒரு சாங் வச்சுப்பேன். இந்த மாதிரி ஒவ்வொரு டைம். அதாவது நான் ஒன்று மகளிர் சொல்கிறேன், தினம் வந்துச்சுன்னா இப்போ அன்னையர் தினம் வந்தால் அம்மாவுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடாது, அம்மாவை கூட வச்சுக்கணும். கரெக்டா? ரொம்ப நேரமாக ஒருத்தர் கை கிட்ட அமைதியாக இருக்காப்ல. நீங்கள் என்ன ஃபோன் வச்சுருக்கீங்களா இல்லையா? இங்கே வர்றதுக்குள்ளேயே 10 ஸ்டேட்டஸ் போட்டேன், கிளம்பிட்டேன், வந்தது. ஏன்னா நீங்கள் இங்கே உட்காந்து ஃபோன் இது பண்ணிகிட்டே தான் இருந்தீங்க, அதான் கேட்குறேன். திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஒரு 10 ஸ்டேட்டஸ் போட்டுருவீங்க. என் அணி ரொம்ப வீக்காக இருக்கு சார். ஸ்டேட்டஸ் வச்சுட்டு வச்சு எத்தனை பேர் பார்த்துருக்காங்களா பார்த்து திருப்பி பார்க்க தெரியுமா? அது ஒரு பெரிய ட்ரஸ்ட்டாக நமக்கு. இதே அதாவது ஒரு ஸ்டேட்டஸை போட்டு அது எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு பார்க்கறது ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆமாங்க சார். அது உங்கள் பேர் என்ன சார்? பார்க்கலன்னாலும் ஒரு கவலை, இன்னார் பார்த்துட்டாலும் ஏன் இப்படி பார்த்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இன்னார் பார்க்கணும், இன்னார் பார்க்கக்கூடாதுன்னு வேற யோசிப்போம். கரெக்ட். உங்கள் பேர் என்ன சார்? சார் சிவகுமார். சிவகுமார் சார். இதே சிவகுமார் அவர்கள் தான் என் குழந்தை போனிலேயே இருக்கிறது, விளையாட போக மாட்டேன் என்கிறது சார் நான் என்று சொன்னதும் இதே சிவகுமார் தான். இதே சிவகுமார் தான் ஸ்டேட்டஸ் வச்சா ஏன்டா புலம்புகிட்ட வச்சிருக்கேன், ஏன்டா பார்க்கலன்னு கேட்குறேன். எங்கே ட்ராவல் பண்ணாலும் நான் இந்த பிளேஸ் போகிறேன், அந்த இடத்துல அந்த மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டு நிறைய ஃபோட்டோ எடுத்து போடுவீங்களா? அது எல்லா இடத்துக்கும் சில பேர் ஸ்டேட்டஸ் போடுவாங்க, புள்ளி புள்ளியாக இருக்கும். அது ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஜிபி தீர்ந்து போய்டும், எவ்வளோ ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. சார் நான் என்ன சொல்கிறேன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணன் என்னோட தேவை ஒரு மெசேஜை நான் கன்வே பண்ணணும்னு ஒரு ஸ்டேட்டஸ் போடுறேங்கிறாரு. அதே தேவை தானே உங்களுக்கு இருக்குது. அப்போ இவங்க போட்டால் ஏன் திட்டுறீங்க, நீங்கள் போட்டால் ஏன் நியாயப்படுத்துறீங்க நான் கேட்குறேன். நான் ஒரு விஷயத்தை என் ஒய்ஃபை கன்வே பண்ணுறேன்னு நினச்சி அது வந்து அவங்களுக்கு ஒரு மெசேஜ் நான் கொடுக்கணுங்கிறது தான். அவங்க வந்து எனி டைம் நான் நிற்கிறேன், உட்காந்துருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நடக்கிறேன். ஏன்னா அவருக்கு ஒய்ஃப் இல்லை சார், என்ன பண்ணுவான் சார்? அதை தான் சார் கேட்குறேன். நான் நீ சொல்கிற ஒரு மெசேஜ் நான் கொடுக்கணும்ல, நீ எனக்கு ஒரு ஆப்போசிட் பர்சனுக்கான ஒரு மெசேஜ் எனக்கு கொடுக்குறேங்கிறதுக்காக தானே சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸு ஓகே ஜாலியாக பண்ணுறாங்க, அது ஒரு அவங்க வீட்டில் உள்ள ரிலேஷன் பார்த்தா, அவங்க சொந்தக்காரவங்க யாரெல்லாம் பார்த்தா எவ்வளோ ப்ராப்ளம் அது. அவன் சொந்தக்காரன் நம்ம பார்த்தா அதையும் ஸ்டேட்டஸாக போடுவான். கேஜெட்ஸ் உலகத்தில் பிறந்தவங்க நாம் எல்லாருமே வந்தேரிகள்னு எழுதியிருந்தார். அதனால் நம்ம தலைமுறையில் அறிமுகமாகாத ஒரு விஷயம் அறிமுகமாகுது. அதனால் அதுக்கு நம்ம கொஞ்சம் அந்நியமாகவே இருக்கும். இவங்க தலைமுறையோடையே அந்த விஷயம் அறிமுகமாகுது, இவங்க வாழ்க்கையோடையே கலந்ததுனால அது உங்களுக்கு அந்நியமாக தெரியல, அந்நியப்படுத்தவும் தெரியல. இப்போ நம்ம இவங்களை கைட் பண்ண மட்டும்தான் செய்யணும், பயன்படுத்தாதேன்னு சொல்லக்கூடாது, எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லணும். அதை சொல்கிறதுக்கு நாமளும் அதை சரியாக பயன்படுத்துகிற ஆளாக இருக்கணும். ஒரு ஸ்டேட்டஸ் போடாதரான்னு சொல்கிறப்ப அப்பாவும் அம்மாவும் ஸ்டேட்டஸை தேவையில்லாத ஸ்டேட்டஸை போடாத அம்மா அப்பாவாக இருந்தால், ஆமாம் எங்கள் அம்மா அப்பா இதை பண்ணலை, அப்போ அம்மா அப்பா சொல்கிறது சரின்னு அவன் யோசிப்பான். இல்லை நீ அம்மாட்ட ஒரு விஷயம் சொல்கிறதுக்கே ஒரு ஸ்டேட்டஸ் போடுறியப்பா, நான் ஏன் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு ஸ்டேட்டஸ் போடக்கூடாதுன்னு கேட்பான். உங்கள்கிட்ட கேட்கலைனாலும் அவன் நினைப்பான்.
இது இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்களோட மைண்ட் செட். ஸோ இப்போ என்னன்னா இதில் ஒரு கன்க்ளூஷன். ஓகே, ஸோ இப்போ ஆல் ஆஃப் த இப்போ வந்து அந்த சைடுக்கும் வந்து எங்கள் சைடுக்கும் வந்து வி நீட் கேஜெட்ஸ், அந்த சைட்லேயும் யூ நீட் கேஜெட்ஸ். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் சின்னதாக மருந்து மாத்திரை வாங்குறதுலேருந்து ட்ரெஸ்ஸு வாங்குறதுலேருந்து A to Z எல்லாமே ஜொமேட்டோ, ஸ்விக்கி, பிக் பாஸ்கெட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் யூஸ் பண்ணாமல் இல்லை, நாங்களும் யூஸ் பண்ணாமல் இல்லை. ஸோ இப்போ தி திங் இஸ் எவ்ரி ஜென்ரேஷன் நீட்ஸ் கேஜெட், some kind of thing for distraction. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நார்மலாக இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு சோகமாக இருக்குன்னா அதில் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்று பண்ணுறோம். இல்லை நம்ம வந்து ஒரு ஊருக்கு போகிறோம், நீங்கள் சொன்ன மாதிரி ட்ராவல் ஸ்டேட்டஸ்லாம் போடுவேன் நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் எதுக்கு அந்த வெக்கேஷன் போகிறீங்க? என்ஜாய் பண்ணுறதுக்கு. அப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணணும், அங்கே போய் ஃபோட்டோ எடுத்து போடக்கூடாது. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு நீங்கள் போடுறீங்க, அது அவங்களோட இட்ஸ் தேர் இண்டிவிஜுவாலிட்டி. ஓகே, ஸோ எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, நாங்கள் அதை பண்ணுறோம், உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, நீங்கள் அதை பண்ணுங்கள். பட் ஆனால் ஆஸ் பேரண்ட்ஸ் யூ ஹாவ் த ரைட்ஸ் டு ரெஸ்ட்ரிக்ட் யுவர் கிட்ஸ் டு டூ. என்ன பண்ணணும், எவ்வளோதான் உன்னோட ஸ்க்ரீன் டைம், நீ என்ன பார்க்குறன்றது என்னோட குழந்தை என்ன பார்க்குதுன்றது எனக்கு பார்க்கறதுக்கு வந்து எனக்கு உரிமை இருக்குது. அண்ட் ஃபோன் பார்க்கறதுல பேரண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கறதுல தப்பே கிடையாது, 100% தப்பு கிடையாது. 10 மணி மேலே ஃபோன் வச்சிடணும்னா 10 மணி மேலே ஃபோன் வச்சிடணும், அதுவுமே இருக்குது. And it is important for the parents to also give the kid the personal space to have their own time, to engage. அப்படி என்ன ஓன் 5 வயசு குழந்தைக்கு என்ன ஓன் டைம் தேவைப்படுதுன்னு கேக்குறாங்க. 5 வயசு குழந்தை அவங்க கேக்குறாங்க கோகோமெலன் கோகோமெலன் என்ன இருக்கு? 5 வயசு குழந்தை நீங்க யூடியூப் வீடியோ பார்க்கணும். இந்த ஜெனரேஷன்ல 5 வயசு குழந்தை ஒரு யூடியூப் வீடியோல இல்ல ஒரு டிவில டாய்ஸ் ரிவ்யூ பாக்குது. டாய்ஸ் ரிவ்யூ பார்க்குற குழந்தைக்கு பாரதியார் தெரியல. சார், நான் இப்போ இந்த தளத்தில் வரும்போது எல்லாருமே வந்து ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் சார். இந்த குழந்தைங்களுக்குலாம் என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஆக்சுவலாக நான் வந்து நிறைய இப்போ நீங்களுமே சரி நானும் இங்கே இருக்கிறவங்க நிறைய மூட் ஸ்விங்கில் இருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரே இது வந்து இந்த கேஜெட்ஸ் வச்சு தான் பார்த்துட்ருப்போம். சம்டைம்ஸ் அது ஹெட்டேக் ஆகிடுது. ஆனால் இதே மூட் ஸ்விங்ஸில் இவ்வளோ பேரை நம்ம பார்த்து இந்த குழந்தைங்க சிரிக்கும் போது, மற்றவங்ககிட்ட உரையாடும் போது அந்த டைம் போகிறதே தெரியல சார். ஆக்சுவலாக இதே இடத்துக்கு நீங்கள் சொன்னீங்க சரண்யா கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொன்னீங்க. அப்போ வந்து யாருமே இல்லைன்னா உரையாடுறதுக்கு நான் மட்டும் இருந்தேன்னா இன்னத்துக்கு அந்த டைம் பார்த்துட்டே இருந்திருப்பேன் சார். இட் இஸ் ஆல்மோஸ்ட் கோயிங் டு பி, நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு டைம் போகிறதே தெரியல. எல்லாரும் பார்த்தோம், பேசணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொன்று இந்த இடத்துல ரொம்ப அது ஒரு லிமிட்டேஷனில் வச்சுக்கோங்க, ப்ளஸ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணுங்க. பிகாஸ் இட் வில் பி வெரி பியூட்டிஃபுல். அப்போ மகிழ்ச்சி என்பது சூழ்நிலை அல்ல, அது ஒரு மனநிலை. மகிழ்ச்சிங்கிறது சூழ்நிலை கிடையாது, அது ஒரு மனநிலை. இது இருந்தால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன், இது இல்லைன்னா நான் ஹாப்பியாக இருக்க மாட்டேன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதற்கான மனநிலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது நிச்சயமாக சாத்தியம். கேஜெட்ஸ் பொறுத்த வரைக்கும் அது இல்லாமல் இனிமேல் உலகம் இல்லை, ஆனால் அது மட்டுமே உலகம் இல்லை. மகிழ்ச்சி என்றைக்குமே ஒரு கேஜெட்ஸ் மூலிமா வராது, அது உங்களுக்கு வந்துடவும் கூடாது. வராதுங்கிறத தாண்டி இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறைக்கு அதை வந்துடவும் கூடாது. என்னோடய ரெக்வஸ்ட் அதுதான். ஒரு பிரதரா, ஒரு வெல்விஷரா, நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது அதுதான். நீங்கள் மனுஷனை பார்த்தா தான் சந்தோஷப்படணும், மனுஷங்கிட்ட பேச தான் பிடிக்கணும், உங்களுக்கு மனுஷங்களை தான் கொண்டாடணும், அவனுடைய வலி தெரியணும், சோகம் தெரியணும். தயவு செஞ்சு என்னோடய ரெக்வஸ்ட் இது. கேஜெட்ஸ் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள், ஆனால் அதை தாண்டிய ஒரு உலகம் உங்கள் அன்புக்காகவும் உங்கள் மீது அன்பு செலுத்தவும் ஏங்கி இருக்கிறது, காத்திருக்கிறது. அதையும் புரிந்து கொள்ளுங்கள். ஓகேவா? கேஜெட்ஸ் முக்கியமா இல்லையா அப்படிங்கிறத இந்த அருமையான செஷனில் நம்ம எல்லாருமே பேசணும். இந்தியா கிளேட்ஸ் பிரசன்ஸ் பிரெயினோ பிரெயினுடைய அற்புதமான டிபேட் ஷோவில் உங்கள் அனைவரையும் சந்தித்தது, நீங்கள் பேசினது, 2 கெஸ்ட் வந்தது, எல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதையும் நீங்கள் கேஜெட்டில் பார்த்துருக்கிற ஒரு மனிதராக கூட இருக்கலாம். இதை மட்டும் ஃபுல்லாக பார்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். டேக் கேர். பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.